ட்ரிபிள் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நான் வாசித்த புத்தகம் என்கிற தலைப்பில் இன்று நாம் காண இருக்கும் புத்தகம் ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம். ஜான் பெர்கின்ஸ் அவர்கள் எழுதிய இந்த புத்தகம் கோவையில் இருக்கக்கூடிய விடியல் பதிப்பகம் சார்பாக தமிழில் வெளியிடப்பட்டிருக்கு. தமிழாக்கம் செய்தவர் ரா. முருகவேல். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஜான் பெர்கின்ஸ் இந்த நூலோட ஆசிரியர். இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு வல்லரசு நாடு நம்ம பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது, அந்த வல்லரசு நாடுனால் மற்ற நாடுகள் எப்படி அடிமைப்படுத்தப்படுது, அதுக்காக அவங்க உலக வங்கி மற்றும் நிறைய ஒரு பொருளாதார நிறுவனங்கள் எப்படி நடத்துகிறாங்க, அந்த நிறுவனங்களை அதில் வேலைக்கு நியமிக்கிற ஆட்கள் எப்படி இருக்காங்க, அந்த ஆட்களுக்கு பேர் தான் பொருளாதார அடியாட்கள் அப்படிங்கிறவர். இந்த ஜான் பெர்கின்ஸ் அப்படிங்கிறவரும் ஒரு பொருளாதார அடியாளாக நிறைய நாடுகளுக்கு பயணம் செஞ்சு அந்த நாடுகளை அமெரிக்கா பேரரசுக்கு அடிமையாக்குற வேலையை இவரும் செஞ்சுருக்கிறாரு. அவருடைய முழுமையான அனுபவங்கள் 1960ஆம் ஆண்டிலிருந்து 2000 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கக்கூடிய அவருடைய மொத்த அனுபவங்களையும் இந்த நாடுகளை அடிமைப்படுத்துறதுல நடக்கிற நிறைய விஷயங்களையும் நம்மோட பகிர்ந்திருக்கிறார் இந்த நூலில். பொருளாதார அடியாட்கள் அப்படின்னா யாருன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? இந்த புத்தகத்தில் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, இவர்கள் $10,000 கோடி மதிப்புள்ள மோசடிகளில் ஈடுபடுபவர்கள், உலகின் வளமான நாடுகளை எல்லாம் கொள்ளையடிப்பவர்கள். இந்த கொள்ளைக்காக அவர்களுக்கு பெரிய தொகை, இந்த பணிக்காக பெரிய தொகை சம்பளமாக அவங்களுக்கு கொடுக்கப்படும். நன்கு படித்த பொருளாதாரம் தெரிந்தவர்களை இந்த பணியில் அவர்கள் ஈடுபடுத்துகிறாங்க. அப்போது பொருளாதார அடியாட்கள் அப்படிங்கிறவங்க ஒயிட் காலர் கிரைம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஆட்களை அவங்க நியமிக்கிறாங்க. இவர்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, உலக வங்கி, பன்னாட்டு நிதி நிறுவனங்கள், அப்புறம் இயற்கை வளங்களை கொள்ளையடித்து தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய சில குடும்பங்கள், அவங்களுக்கெல்லாம் சொத்து சேர்த்து கொடுக்கறது தான் இவங்களுடைய வேலை. இதுக்காக இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மோசடியாக நிதிநிலை அறிக்கை விடுவாங்க, தப்பான புள்ளி விவர கணக்குகள் தருவாங்க, தேர்தல் முறைகேடில் ஈடுபடுவாங்க, தங்களுக்கு ஒத்து வர்ற மாதிரி தலைவர்களை உருவாக்குவாங்க, லஞ்சம் கொடுப்பாங்க, நிறைய கொலை கூட செய்வாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வேலைகளை இவர்கள் உலக வங்கி, பன்னாட்டு நிதி நிறுவனங்கள் இவங்களுக்காக செஞ்சு கொடுக்கறதான் இவர்களுடைய வேலை. ஆனால் இவர்கள் நேரடியாக அதில் ஈடுபட மாட்டாங்க. இவங்க அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்துட்டு தனித்து நின்றுக்குவாங்க. இந்த புத்தகத்தோட மைய கருத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஒரு வளமான நாட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஏஜெண்ட்டை பயன்படுத்துகிறாங்க, பொருளாதார அடியாட்களை பயன்படுத்துகிறாங்க. இந்த பொருளாதார அடியாட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களெல்லாம் மக்களோட மக்களாக சேர்ந்து அதை கணக்கெடுத்து அதில் என்ன வருமானம் வருது அப்படிங்கிறதெல்லாம் கணக்கெடுத்து, அந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கணக்கெடுத்து, அது சார்பாக ஒரு எதிர்கால திட்டத்தை உருவாக்கி, உங்கள் நாட்டை நாங்கள் ரொம்ப முன்னேற்றம் பண்ணி காட்ட போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசையை அவர்கள்கிட்ட கொடுத்து, அந்த ஆசையின் வழியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கள் நாடே அதுக்கு கடனும் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுத்து அந்த நாட்டுக்கு கடனும் கொடுத்துட்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஈக்வடாரில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அமேசான் நதி பக்கத்தில் அந்த பழங்குடியின மக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அழிச்சிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு தடுப்பணையை கட்டி அங்கேருந்து மின்சாரம் தயாரிக்கிற ஒரு நிலையத்தை உருவாக்கி அந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் மின்சாரம் கொடுக்குறோம். அதே சமயத்தில் மின்சாரம் மட்டும் இல்லாமல் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய வறுமையை ஒழிக்கிறதுக்கும், கல்வியை தர்றதுக்கும், மக்களுக்கு சுகாதாரத்தை கொடுக்கறதுக்கும் நாங்கள் ஒரு அமௌண்ட்டை தர்றோம் அப்படிங்கிற ஒரு ஆசையை கொடுத்து, இவங்களே அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய கடனை கொடுக்குறாங்க. கடன்னா பல லட்சம் டாலர்கள் அளவில் கடன். அந்த கடனை கொடுத்து அந்த நாட்டில் அந்த மின்சார வசதியை உண்டாக்குறாங்க. ஆனால் அந்த வசதியை செஞ்சு கொடுக்குறது எல்லாமே எந்த கம்பெனி, யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவர்களுடைய சொந்த நாடே, அதாவது அமெரிக்க பேரரசே. கடனும் அவங்களே கொடுக்குறாங்க, வேலையும் அவங்களே செஞ்சு தரும் பொழுது, அப்போ கடன் கொடுத்த அமௌண்ட்டு திரும்பி அவங்களுக்கே வர்ற மாதிரியான ஒரு ஏற்பாடை இவங்க பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த கடனை வாங்கின அந்த நாடு மிகப்பெரிய கடன் இதை திருப்பி செலுத்த முடியாமல் என்ன பண்ணுது அப்படின்னா, திவாலாகிற நிலைமைக்கு போயிடணும். அதுதான் இவர்களுடைய எண்ணமும், வல்லரசு நாடுகளுடைய எண்ணமும் அதுதான். அந்த நாடு
கடனை கட்ட முடியாமல் திவால் ஆயிடுச்சுன்னா அது நமக்கு அடிமை. அப்போ அங்கே இருக்கிற வளங்களை நாம் எளிமையாக கொள்ளையடித்து நம்ம நாட்டுக்கு எவ்வளோ சொத்து சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கலாம், அதை நாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு வேலை தான் இந்த புத்தகத்துடைய மைய கருத்து. இந்த புத்தகம் வழியாக அப்படி என்னென்ன நாடுகள் இவர்கள் அடிமைப்படுத்தினாங்க, அதற்கு பொருளாதார அடியாட்களுடைய வேலை எப்படி இருந்தது அப்படிங்கிறதுல இதில் சொல்லியிருக்காங்க. என்னென்ன நாடுகள் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்குன்னா, ஈக்வடார், அதாவது அமேசான் நதி இருக்கக்கூடிய அந்த நாடும், பனாமா கால்வாய் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பெரிய மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய கால்வாய், நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஆனால் அந்த கால்வாய் உருவானதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரசியல், அதுக்கு பின்னாடி நிறைய கொலைகள் நடந்திருக்கு, நிறைய பொருளாதார மாற்றங்கள் நடந்திருக்கு. அதோடைய 2 கரை யாருது அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம். சவுதி அரேபியாவில் எண்ணெய் கிணறுகள் எப்படி உருவாச்சு, அந்த எண்ணெய் கிணறுகள் மேலே இவங்க எப்படி அமெரிக்க பேரரசு தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கு அப்படிங்கிறதையும், ஈரான், ஈராக்கு, இந்தோனேசியா, இந்த மாதிரி ஒரு பேரரசுகளால் அடிமைப்படுத்தப்பட்ட நாடுகள் ப்ளஸ் அது எப்படி அடிமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறத பற்றியும் இதில் தெளிவாக இந்த நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு காணொளியை நிறைவு செய்கிறேன். ஒவ்வொரு பன்னாட்டு நிறுவனங்களும் தங்களுக்கென்று பொருளாதார அடியாட்களை கொண்டுள்ளன அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஆனால் அவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க அப்படிங்கிற கருத்தும் இதில் வருது. நாம் பிரம்மாண்டமான ஆலைகளை, விண்ணமுற்ற கட்டிடங்களை, கார்களெல்லாம் கனவு கண்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கனவுகள் நம்மை படுகொலியில் தள்ளக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலாசிரியர் குறிப்பிடுறாரு. ஒரு சிறந்த உலகம் அப்படிங்கிறது பெரிய கார்லேயோ மிகப்பெரிய கட்டிடங்கள்லேயோ சிறந்த ஒரு முன்னேற்றமான தொழில்நுட்பங்களை கொண்டதோ அப்படிங்கிறது கிடையாது. நல்ல இயற்கை வளங்களை இருக்கக்கூடிய, மக்கள் வறுமை இல்லாமல் சுகாதாரத்தோட நல்ல கல்வியை கொடுக்குற ஒரு நாடு தான் முன்னேற்றமான நாடு அப்படிங்கிற கருத்தை இந்த நூலாசிரியர் நமக்கு தெரிவிக்கிறாரு. இந்த நூலை படித்து முடித்ததுமே எனக்கு ரொம்ப ஒரு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம புள்ளியியல் தரவுகள் எல்லாமே சந்தேகிக்கக்கூடியவை. ஒரு 10 வருஷம் கழித்து உங்கள் நாடு இப்படி முன்னேறி இருக்கும், உங்கள் கல்வி இப்படி போயிருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய திட்டம் எங்கே இருந்தாவது வருன்னா அதை நம்ம பார்க்கணும், அதை நம்ம உற்று நோக்கணும், அதில் சொல்லியிருக்கிற தகவல்களை நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த நூல் நமக்கு தருது. அதுபோக இந்த பொருளாதார அடியாட்கள் செஞ்சதில் இவர்கள் ஒரு நாட்டில் கல்வியை நாங்கள் முன்னேற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வெறும் 3% மட்டுமே கல்விக்காக, மக்கள் சுகாதாரத்துக்காக செலவு செஞ்சுருக்காங்க. மற்றபடி இவர்களுடைய அந்த முதலீடு எந்த வளமிக்க நாட்டில் முதலீடு பண்ணுறாங்களோ அந்த பணத்தை இவங்களே திரும்பி எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அடிமையாக்கவும் செய்கிறாங்க அப்படிங்கிற கருத்து இதில் தெரிய வருது. அதனால் விழித்துக்கொள்வோம். இதுவரை காணொளியை கண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.